சிஎம் விஜய் கொடுத்த வார்னிங் யாருக்கு வரும் இந்த தைரியம் துணிச்சல்? நம்முடைய ஆட்சி, நம்முடைய அமைச்சரவை இருந்தாலும் அங்கே தப்பு நடக்குது அப்படின்னா யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த சீனே கிடையாது. தப்பு பண்ண ஆக்ஷன் தான். அமைச்சராக இருக்கோம் அப்படின்றதுனால ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் பதவியே இருக்காது. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒழுங்காக செய்யுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை ரொம்ப கண்டிப்போடு இன்றைக்கி சிஎம் விஜய் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதில் சிஎம் விஜய் மிக முக்கியமாக பட்ஜெட் வரப்போகுது இல்லையா, பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. அதில் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து டிஸ்கஷன் நடந்திருக்கு. எல்லா அமைச்சர்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்காரு. முதலமைச்சர் சொல்ல வேண்டிய விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. பட் அதையெல்லாம் தாண்டி கவனிக்க வேண்டிய விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக அவர் பேசியிருக்காரு. நமக்கு தெரியும், சமீபத்தில் ஸ்கூலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோங்கிற பேரில் அங்கே மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறது, அங்கே கிளாஸஸ் சரியாக நடக்காமல் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தாவேகா நிர்வாகிகளாக இருக்கிற சிலரும் கூட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானாங்க. இந்த விஷயத்தில் சிஎம் விஜய் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காரு. அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆய்வு நடத்த போகிறீங்கன்னா தேவையில்லாமல் அங்கே வீடியோ எடுத்து அது ரீல்ஸாக போடுறது, அந்த மாணவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி யாரும் எந்த வேலையிலையும் ஈடுபடக்கூடாது. அவசியம்னா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு என்ன வரைமுறை இருக்கோ அதன்படி பண்ணுங்கள். ரீல்ஸ் எடுக்கிறதோ இல்லை வீடியோ எடுத்து போடுறதோ, அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறதோ கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கை கொடுத்துருக்காரு. இது தாவேக்காலேயே ஒரு சிலர் ஆர்வக்கோளாறாக இருந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, அவங்களுடைய அமைச்சர் என்கிற இடத்திலிருந்தோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிற இடத்திலிருந்தோ ஒரு இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறதுல தப்புன்னு யாரும் சொல்லவே முடியாது. சொல்லப்போனால் அப்படி அவங்க போய் பார்க்கறதுனால துறையினுடைய பணிகள் வேகம் எடுக்கும். எங்கேயாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக சரி பண்ணலாம். ஆனால் அதுவே வேறு மாதிரியான ஒரு டைமென்ஷன் எடுக்கும்போது அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. சிஎம் விஜய் கூட ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணார், எக்மோரில் குழந்தைகள் நல மருத்துவமனையில். ஆனால் அது எவ்வளோ கண்ணியமாக நடத்தினார். அங்கே போயிட்டு தடாலடியாக பேசி அதை வீடியோவாக எடுத்து போடலை, அங்கே போயிட்டு அடாவடித்தனம் பண்ணலை. முதலமைச்சருங்கிற வகையில் போகிறாரு, அந்த மருத்துவமனையை ஆய்வு பண்ணுறாரு. மருத்துவரோடு உட்கார்ந்து பேசும்போது கூட அவங்க சேரில் உட்கார வச்சுட்டு விசிட்டர்ஸ் உட்காரக்கூடிய இடத்துல உட்கார்ந்து அதெல்லாம் பேசுகிறார். இது ஒரு முன்மாதிரியான ஒரு வழி தானே. இந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு அவரே ஒரு முன்மாதிரியாக இருக்கார், எக்ஸாம்பிளாக இருக்கார். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதவங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை பொருந்தும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம். அடுத்ததாக நேர்மையான முறையில் இந்த ஆட்சி நடக்கணுன்றதை அவர் இன்னைக்கு நேரத்தில் தாவேகா தொடங்கியதிலிருந்தே நாங்கள் நேர்மையான முறையில் யாருடைய பைசாவையும் தொடாமல், யாருடைய காசுக்கும் ஆசைப்படாமல், எங்களை இந்த பதவியில் உட்கார வச்சிங்க அப்படின்னா நாங்கள் மக்களுக்காக வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தார். பதவியேற்ற மேடையிலேயே நம்மெல்லாம் பதவிக்கு வந்துட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்துடலாம் நினச்சிங்க அப்படின்னா அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை இப்போவே எரேஸ் பண்ணிடுங்க. கரப்ஷனுக்கான வாய்ப்பே இங்கே இருக்காது, அப்படி ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னார். அங்கே சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் பேசும்போதும் பார்ட்டி ஃபண்டு பற்றி பேசினார். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னது கடந்த கால ஆட்சிகளில் எப்படியெல்லாம் கமிஷன் வசூலிக்கப்பட்டது அப்படின்னு எந்த ஒரு கட்சியும் குறிப்பிடாமல் சொன்னாலும் அதற்கு கடுமையான எதிர்வினைகள் வந்தது. அப்போ அவர் பேசும்போது சொன்ன இன்னொரு விஷயம், மக்களோட பணத்தை நாங்கள் தொடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சும்மா அந்த இடத்துல பேசணும் அப்படின்னு மட்டும் பேசினது கிடையாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கப்புறம் கேம்பெயினில் பேசினதாக இருக்கட்டும், மாநாடுகளில் பேசினது, அதனைத் தொடர்ந்து முதலமைச்சராக பதவியேற்ற மேடையிலேயே பேசினது, சட்டப்பேரவையில் பேசினது, அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி அமைச்சரவை கூட்டத்திலையும் அவர் பேசியிருக்காரு. அதை நான் சீரியஸாக இருக்கிறேன், இந்த விஷயத்தை நான் எந்த வகையிலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறது தான் முதலமைச்சர் விஜய் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தாவேகாவை சேர்ந்த உறுப்பினராக ஒருத்தர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார். அவர் ஆரம்பத்திலேருந்தே விஜய் ரசிகரோ இல்லை தாவேகாவில் சேர்ந்தவரோ கிடையாது, வேற ஒரு கட்சியில் இருந்திருக்காரு, தாவேகாவில் சேர்றாரு, ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார். அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஃபஸ்ட்டு அந்த கட்சியிலேருந்து அவரை நீக்கிறாங்க, அதுக்கப்புறம் இமீடியட்டாக அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்னு வருது அப்படின்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்போம். அது சாதாரண தொண்டராக இருந்தாலும் சரி, கட்சியில் எந்த பெரிய பொறுப்பில் இருந்தாலும் இதுதான் எல்லாருக்குமான வரைமுறை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த ஒரு செயலின் மூலமாக முதலமைச்சர் விஜய் வெளிப்படுத்தி இருந்தார். இப்படி ஒவ்வொன்றுமே பார்த்து கவனித்து செய்யக்கூடிய சூழலில் அமைச்சர்கள் மீது சில விமர்சனங்கள் சமீபத்தில் வருது, ஒவ்வொரு செய்திகளாக வருது, சில நாளிதழ்கள் அதை பற்றி எழுதுகிறாங்க. இதெல்லாம் முதலமைச்சர் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கார்.
தேவைப்படக்கூடிய நேரத்தில் சரியான வகையில் ஆக்ஷன் எடுப்பார் அப்படிங்கிறத கோட்டை வட்டாரங்கள்லேயே பொதுவாக சொன்னாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்திலையும் யாராவது கரப்ஷன் சார்ஜஸ் உங்கள் மேலே வந்துச்சு, இல்லை தப்பு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் அமைச்சர் பதவியே இருக்காது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த எண்ணம் யாருக்காவது இருந்தால் கூட நிச்சயமாக பயப்படுவாங்க. ஏன்னா அமைச்சர் பதவி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க, யாரை வேணாலும் அவர் நினச்சா அமைச்சராகலாம். இப்போ அமைச்சராகி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் விஜய் என்கிற ஒற்றை நபரால் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர்கள். அவர் நினச்சதுனால அமைச்சராயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வேணான்னு ஒருத்தரை தூக்கி போட்டுட்டு அடுத்த நிமிஷமே இன்னொருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஆனால் அதுலேயும் அவர் ஒரு பிரின்சிபலோடு நடந்துக்கிறார். எப்படின்னா, சில நேரங்களில் குற்றச்சாட்டுகளில் 2-3 விதம் இருக்கும். ஒன்று, உண்மையிலேயே அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அது வெளியில் வரும். இல்லை அவங்க கட்சிக்குள்ளேயே ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அவங்க மேலே குற்றம் சுமத்தலாம். இல்லை வெளியில இருந்து எதிர்கட்சிகள் யாராவது ஒருத்தரை குறி வச்சு அந்த அமைச்சரை காலி பண்ணணுன்றதுக்காக திட்டமிட்டு ஒரு கேம்பெயினை ரன் பண்ணுவாங்க, அவதூறு பரப்புவாங்க. அப்போது இதை பிரித்து பார்க்க தெரிஞ்ச அந்த விஷயம் வேணும். ஏன்னா உண்மையிலேயே ஒருத்தர் தப்பே பண்ணலைன்னு வைங்களேன், ஆனால் எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனங்களுக்கோ இல்லை அவங்க ரன் பண்ணக்கூடிய கேம்பெயினையோ வச்சு மட்டுமே ஒரு சார்புத்தன்மையோடு யோசித்து ஒருத்தர் பதவியை விட்டு தூக்குனா அது எவ்வளோ பெரிய தப்பு. அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் கூட ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற தியரியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தப்பு செஞ்ச அமைச்சர்களாக இருந்தாலும் இல்லை எம்எல்ஏக்களாக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு சரியான அணுகுமுறை. ஆனால் வெளியிலேருந்து ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்றதுக்காக இமீடியட்டாக ஒருத்தரை ரிமூவ் பண்ணுறதோ ஆக்ஷன் எடுக்கிறதோ நான் பண்ண மாட்டேங்கிறதையும் அவர் இந்த ஒரு 2 மாதம் டைமில் காமிச்சார். ஏன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் விமர்சனங்கள் வந்துச்சு. அமைச்சர் கீர்த்தனா மேலே விமர்சனங்கள் வந்துச்சு. அமைச்சர் சரத்குமார் சர்ச்சைக்குள்ளே சிக்கினார். இது அவர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வரல, அது விசாரிச்சாதான் தெரிய வரும். ஆனால் அவசரப்பட்டு எதையும் பண்ணாமல் கிளியராக இந்த கவர்மெண்ட் சரியாக ரன் ஆகணும், அதே நேரத்தில் தப்பு பண்ணுறதுக்கான ஸ்பேஸை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றத ஒவ்வொரு முறையும் சிஎம் விஜய் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதனால தான் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்திலையும் இந்த விஷயத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு அப்படின்னே நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக நடந்த இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட் தொடர்பான விஷயங்களும் தமிழக அரசு செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வெளியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முதல்வர் கவனிக்கிறாரு. அது தொடர்பான வழிகாட்டுதல்களையும் எச்சரிக்கையையும் அமைச்சர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. முதல்வர் விஜய் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு அமைந்த பிறகு 2வது அமைச்சரவை கூட்டம் இது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள், அதில் முக்கியமாக சிஎம் விஜய் பேசின விஷயம், அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.